ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்க நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. நமது வீடியோ ஒரு நாளைக்கு முன்னதாகவே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில பேர் வெள்ளிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே. பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இது தவிர இன்றைய தினம் வாஸ்து தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைக்கி நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுவது நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே. இது தவிர ராசி அதிபதி புதன் குரு பார்வையில் இருக்கிறார் நண்பர்களே. 5ஆம் இடத்துல 5 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கையானது ஏற்பட்டு அது குரு பார்வையை பெறுவதும் நல்ல யோகத்தை தருகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றுவதில் அலாதி பிரியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக அதிகமாக உழைப்பீங்க. அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்கள் எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிறப்பான பலன்களை பெற முடியும். சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டிய நாள்ங்க இன்றைய தினம். அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக காத்திருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில பணியிட மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் பணியிட மாற்றங்கள் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்குங்க. அதனால் அலுவலக பணிகளில் உங்களை நம்பி புதுசாக சில பொறுப்புகள் தராங்க அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தன்மை கூடும். உங்கள் பணிகளில் நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தபடி பிடித்த நேரத்தில் வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உணரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சுதந்திரமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகிறது. நல்ல ஒரு உணர்வுகளுக்கு உங்களுக்கு தேடி வரும். புதிய பதவிகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பதவி உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருங்களுக்கு உங்களுக்கு தகுந்த உங்களது தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில கௌரவ பதவிகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால அதன் மூலமாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் வேலைகளை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில செயல்பாடுகளை பண்ணும்போது பதற்றப்பட்டீங்கன்னா பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க பழமொழி. ஸோ அந்த மாதிரி சில பதறிய காரியங்களில் மட்டும் நீங்கள் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்யாதீங்க. காரியங்களை நீங்கள் நிதானித்து நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றியில் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி தூக்கம் கிடக்கூடாது நண்பர்களே. ரொம்ப நேரம் கண் விழித்து நீங்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைக்கி நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்க வேண்டிய ஒரு நாள். உங்கள் பேச்சுகளில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கனிவு எல்லாமே இன்றைக்கி வேணுங்க. தகாத வார்த்தைகளை உங்களுக்கு சில தீய சொற்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க. என்ற தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கனிவோட பேசுங்க, அன்பாக பேசுங்க. இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் எதிர்காலம் குறித்த திட்டமிடல் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்கள் ஃப்யூச்சர் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இந்த தினம் நீங்கள் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டைமுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்களும் உங்களது அன்புக்குரியவரும் அவரவர் குடும்ப வாழ்க்கை பற்றி சின்ன சின்ன கவலைகள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்குங்க. அதுலேருந்து குறைபாடுகளும் இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு
அதன் மூலமாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தராது. உங்களுக்கு காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. மற்றவங்க விஷயங்களை நீங்கள் போயிட்டு மூக்க நுழைக்க கூடாதுங்க. மற்றவங்க பர்சனலான விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. உங்களை மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் யோசித்து உங்களை சந்தோஷப்படக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த தினம் நல்ல ரிலாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே. ஏதாவது டிவி பார்க்கறது அல்லது உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களுக்கு போய் தியேட்டரில் போய் படம் பார்க்கறது போன்றதெல்லாம் நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். ஆனாலும் நீங்கள் முக்கியமான சில வேலைகளை மறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட்டில் ஜாலியாக இருந்தாலும் வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகணுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ என்ன வேலை ரொம்ப அவசியங்கிறத எழுதி வச்சுக்கொண்டு செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வேலைகளை மறந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது ரொம்ப அவசியமான வேலைகளாக இருக்கலாம். இன்றைய தினம் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் நீங்கள் வந்து நிறைய சந்தோஷமான நேரத்தை அனுபவிக்க முடியும். எனவே நண்பர்களுடன் மாலை நேரம் சிறப்பாக அமையும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு இனிமை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க. யோகமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்துக்களால் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சொத்துக்கள் மூலமாக அதை வாங்குவது விற்பது மூலமாக லாபகரமான சூழ்நிலை அமையும். மனசில் ஒரு விதமான உற்சாகம் ஊக்கம் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக பணிபுரிவீங்க. வாகனங்களை மாற்றலாமா, உங்கள் 2 வீலர் அல்லது 4 வீலர் இருந்து மாற்றிட்டு வேறு வண்டி எடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைய நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு. மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பொறுமையாக இருங்க. பதட்டப்படாமல் வேலை செய்யுங்க. சுதந்திரமாக இருப்பீங்க. நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பதவியில் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நமது கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினம் என்ன கலர் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கனிவாக பேசணுங்க. அன்போடு பேசணும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடக்கூடாது. அன்பாக பேசுங்க. கனிவாக இருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் காத்திருக்குங்க. உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கனிவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய எதிர்காலம் குறித்து அதிகமாக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாள். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளாக மனசில் ரொம்ப அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. நீங்கள் சரியான திட்டமிடலை உங்கள் ஃபியூச்சருக்காக உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் ரொம்ப நேரம் கண் விழிக்கக்கூடாது நண்பர்களே. டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் பெருகக்கூடியவனால நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. செலவுகள் எது வந்து அவசியமான செலவுன்னு கண்டறிந்து நீங்கள் தேவையான செலவுகளை மட்டும்தான் செய்யணும் நண்பர்களே. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேலும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு நாளுங்க. இன்றைய தினம் டைமுக்கு சாப்பிடுங்க. இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.